வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிப்ரவரி 2024 லாஸ்ட்டில் நான் வாங்கின எல்ஜி 1.5 டன் 5 ஸ்டார் ரேட்டிங் உள்ள டியூவல் இன்வெர்ட்டர் 6-in-1 கன்வெர்ட்டபிள் ஸ்ப்ளிட் ஏசி மார்ச் ஃபஸ்ட்டில் வந்து எனக்கு மாட்டி கொடுத்தாங்க. அதில் தெரியுதான்னு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். 80 அப்படிங்கிற அந்த இதில் தான் இது ஓடிட்டுருக்கு. இப்போ லோவர் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்குது. லோவர் ஆசிலேஷன் அப் அண்ட் டவுன் போடுறத நிப்பாட்டி ஃபிக்ஸடாக வச்சுருக்குது. ஏன்னா அப் அண்ட் டவுன் போகிற மாதிரி இருந்ததுன்னா இப்போ நம்ம மேலே அந்த குளிர்ந்த காற்று படுறது கொஞ்சம் ஜாஸ்தி கூலாக தெரியும். சில சமயங்களில் தேவைன்னா நம்ம அப்படி ஆசிலேஷனில் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸடாக ஏதாவது ஒரு பொசிஷனில் நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா தெரியும், அந்த இதுக்கு நேராக கீழே விண்டோவில் வந்து இந்த மாதிரி நல்ல திக்காக ஸ்க்ரீனு. ஸோ சன்லைட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே வராது. மொத்தமாகவே இப்போ இந்த ஹால் 16x10 இதில் வந்து சன்லைட் எதுவுமே உள்ளே ரொம்ப வராமல் இருக்கிறது கூடுதலாக சீக்கிரமாக அந்த கூலிங்கை கொண்டு வரும், கூலிங்கை மெயின்டைன் பண்ணும். ஜன்னல் இருக்கிறதுனால அந்த ஜன்னலுக்கு ஒரு சன்ஷேட் இருக்கும். அந்த பக்கம் ஒரு கேப்பு ஒரு 2.5 அடிக்கு இருக்குது. ஸோ அதில் ஒரு சன்ஷேட் இருக்குது. அதில் தான் அந்த அவுட்டோர் யூனிட்டை வச்சுருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு சுற்றி இடம் இருந்ததுன்னா அவுட்டோர் யூனிட் வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவுட்டோர் யூனிட் வைக்கிறது கஷ்டம். சன்ஷேட்லேயும் வைக்கலாம். இல்லைன்னா அவுட்டோர் யூனிட்டை வந்து நீங்கள் வந்து சவுத்தில் கிளாம்ப் பண்ணி அப்படியும் மாட்டுவாங்க. எப்படி வேணால் மாட்டிக்கலாம். அவுட்டோர் யூனிட் வந்து மழை தண்ணி படுறதுனால அது ஒன்றும் ஆகிறதில்ல. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த அவுட்டோர் யூனிட்டை எல்லா ஏசி கம்பெனியுமே ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது வெயில் மழைக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் அதுக்கு கிளாம்பில் வச்சா தான் தண்ணி படாது அப்படின்னு கிடையாது. நீங்கள் சன்ஷேடில் வச்சு தண்ணி அந்த அவுட்டோர் யூனிட்டில் சன்ஷேடில் உள்ள தண்ணி பட்டாலும் பரவாயில்ல, மேலேருந்து மழை தண்ணி பட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் செய்யாது. அது ஒரு முக்கியமான விஷயம். இதில் வந்து அந்த ஹரிசாண்டலாக இருக்கிற லோவர் மாதிரி அந்த ஹரிசாண்டல் லோவருக்கு இன்சைடில் இடதும் வலதுமாக போகிற மாதிரி லோவர் இருக்கும். அது நமக்கு இதில் தெரியாது. ஆனால் அதுக்கும் தனியாக ரிமோட்டில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். பண்ணியாச்சுன்னா அந்த இடதும் வலதுமா அந்த லூவர் போகும்போது காற்று வந்து குளிர்ந்த காற்று அந்த 16 அடி ஹாலில் ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அது இருக்குது. இது இப்போ நான் வாங்கி கிட்டத்தட்ட நமக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் 1 நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மார்ச் ஏப்ரல் இப்போ வந்து கிட்டத்தட்ட மே 10 கிட்ட ஆக போதில் 2 மாதத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான்ஸ்டாப்பாக தான் யூஸ் பண்ணுறேன். கண்டினியூஸாக டே நைட்டு கண்டினியூஸாக ஓடுது. மேபி நைட்டு கொஞ்சம் கூல் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். 29-30 வச்சுக்கிறோம். நார்மலாக ரொம்ப மதிய நேரம் ஜாஸ்தி வெயில் இருக்கிற சமயங்களில் 24 அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஆனால் பெரும்பாலும் அந்த 80ங்கும்போது அது வந்து 1.5 டன்னில் 20% லெஸ் பண்ணி 1.2 டன்னில் தான் இது ஓடுது. 16x10க்கு 1.2 டன்னில் 24 டிகிரியில் அது ஓடுறதுங்கிறது கூலிங் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். உங்களுக்கு 1.5 டன்னுக்கு பதிலாக நீங்கள் 1.2 டன் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது கரண்ட்டு உங்களுக்கு பில் வந்து கம்மியாக வரும். 5 ஸ்டார் ரேட்டிங்கிறது ஒரு காரணம்.
அதுக்கப்புறம் உங்களுக்கு கூல் நல்லா இருக்குன்னா 24ங்கிறத நீங்கள் 26 இல்லை 28ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கரண்ட் பில்லை மிச்சப்படுத்தும். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த சாம்சங் ஏசி அதுவும் நல்ல கூலிங் இருக்கும். பட் அது வருஷங்கள் ஆனோடனே இந்த மாதிரி சம்மரில் வந்து டெம்பரேச்சர் கூடும்போது எனக்கு வந்து அதை நான் ரொம்ப 20-22 டிகிரி வரைக்கும் வச்சா கூட எனக்கு கூலிங் இல்லை. வருஷங்கள் ஆகும்போது அதோடைய அவுட்புட் எல்லாமே அந்த கூலிங் பண்ணுற திறன்லாம் குறைஞ்சிருச்சு. இடையில அதை சர்வீஸ்லாம் பண்ணேன், அப்புறம் கேஸ் ஃபில் பண்ணி எல்லாம் பண்ணேன். இருந்தாலுமே அது இப்போ இந்த புது ஏசி கொடுக்குற எஃபெக்ட் அது கொடுக்கல. ஸோ ஒரு ஏசியோடைய லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது நல்ல அந்த கூலிங் கொடுக்குற கெப்பாசிட்டி ஒரு 5 வருஷம்தான் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணால் மேபி கூட ஒரு 3 வருஷம் 8 இல்லை அதிகபட்சம் 10 வருஷம் இருக்கும்னு வைங்களேன். எனக்கு அந்த சாம்சங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணிச்சு. அது அந்த சமயத்தில் அது வந்து 25,000 1.5 டன்னு 3 ஸ்டார் சாம்சங் ஏசி. அது அந்த காசுக்கு 12 வருஷம் அது ஒர்க் பண்ணதே ஒர்த்து தான். கொடுத்த காசுக்கு அது வேலை பார்த்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் முக்கியமாக ரூம் சைஸ் பார்த்துக்குங்க. 10க்கு 10னா உங்களுக்கு 1 டன் இருந்தாலே நல்லாயிருக்கும். எவ்வளோ வெண்டிலேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வெண்டிலேஷன் எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஸ் முக்கியமாக போட்டு இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இது 6க்கு 4 விண்டோ பார்த்திங்கன்னா தெரியும். ஃபுல்லாக ஸ்க்ரீனு கவர்டாக இருக்கும். இப்படி ஃபுல்லாக கவர்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரூம் எந்த அளவுக்கு சன்லைட் இல்லாமல் இருக்குதோ உள்ளே வராமல் இருக்குதோ அதே மாதிரி லைட்ஸ் டியூப்லைட்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ரொம்ப பவர் கம்மியான எல்இடி மாதிரி போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கூலிங் வந்து உங்களுக்கு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இது வந்து நான் வாங்கினப்போ போட்ட ரிவ்யூ 2 ரிவ்யூ போட்டிருக்கேன் இந்த ஏசி கூலிங் இதை பற்றிலாம். அதுக்கப்புறமா இருக்கிற எப்படி இருக்குங்கிறத பற்றி அது ரிவ்யூ. இப்போ ரீசெண்டாக ரிமோட் பற்றி போட்டிருந்தேன். அது கொஞ்சம் நிறைய வியூஸ் நிறைய பேர் இருந்தது. மேபி இப்போ சம்மர்ங்கிறதுனால நிறைய பேர் ஏசி பற்றி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதனால் இந்த வீடியோ. ஸோ ஓரளவுக்கு பட்ஜெட் மீடியம் பட்ஜெட் ரொம்ப ஹையும் இல்லை லோவும் இல்லை அப்படின்னா நீங்கள் எல்ஜிக்கு போகலாம். 45 அவங்க ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க டிரான்ஸ்போர்ட். ஸோ அதில் ஒரு 2000 மிச்சமாகுது. ஓல்டு ஏசி இருந்ததுன்னா அதை நீங்கள் எக்ஸ்சேஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 5000 வரைக்கும் மிச்சமாகும். ஸோ அரௌண்ட் 40க்கு உங்கள்கிட்ட ஓல்டு ஏசி இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு 1.5 டன் ஏசியை நீங்கள் வாங்கிடலாம். 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்ததுன்னா கொஞ்சம் நல்லது. இபி பில் ரெடியூஸ் ஆகும். இப்போ ரிலேட்டிவ் அவர் ஜென்ரல் அவருக்கு 16 ரூம்னு நினைக்கிறேன். நான் அதான் அதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணேன் ஹவுஸு. ஸோ 2 டன் போடணுன்னு சொல்லிட்டாங்க போல். அது ப்ரைஸ் நான் பார்த்தேன் நெட்டில் 60,000 கிட்ட இருந்தது. ஜென்ரல் உண்மையில் இதை விடவே பிராண்டு இதான இது தான். உங்கள் பட்ஜெட்டை பொறுத்து தான். பட் அதுக்காக கூலிங் வந்து இது கம்மியாக இருக்கும் அது ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்லாம் நம்ம இது பண்ணிக்கிட்ட தேவையில்லை. நம்ம ஏசின்னு ஓட்ட ஆரம்பித்தோன்னா சம்மரில் எப்படியும் அது பாட்டு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் டேட்டில் ஓட்டும். ஸோ வோல்டாஸோ ப்ளூ ஸ்டாரோ ஜென்ரலோ சாம்சங்கோ எல்ஜியோ கேரியரோ பேனாசானிக்கோ டைக்கனோ எதுனாலும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். ஷோரூமில் ஆன்லைனில் ப்ரைஸ் கம்பேரிசன் பாருங்கள். வீடியோஸ் யூடியூப்பில் பாருங்கள். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மாட்டிருக்காங்க வீட்டிலன்னா அவங்கள்ட்டையும் கேளுங்க. அதை போய் ரூமில் ஏசியை போட்டு பாருங்கள், ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரிமோட்லாம் பாருங்கள். எது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது திருப்தியாக இருக்கோ நீங்கள் அதை வைக்க மாட்டேங்க. பட் எல்லாமே ஆல்மோஸ்ட்டு கூலிங் தான் இதாக தான் இருக்கும். உங்கள் போல் நல்லா தான் இருக்கும். இடையில இப்போ ஏர் கூலர் பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லி கேள்விப்பட்டேன். நல்ல சேல்ஸ் எல்லா கடைகள்லையும் நடக்குது பொழுது. ஒருத்தங்க எனக்கு தெரிஞ்சு வாங்க போயிருக்காங்க. பெரிய ஷாப்பில் தான் வாங்க போயிருக்காங்க. 2 பீஸ் தான் இருந்திருக்கு. ஒன்று பெருசாக இருந்திருக்கு ரொம்ப காஸ்ட்லியாக. இன்னொன்று நல்ல உயரமாக நான் முன்னாடி ஒன்று வாங்கினேன் கிராம்ப்டனில். அது இப்போ ஏசிலெலாம் ஹரிசாண்டலாக இருக்கும் ப்ளோயரு. நான் வாங்கினால வெர்டிக்கலாக இருக்கும் ப்ளோயரு. நல்லாயிருக்கும் அந்த ஏர் கூலரும். நான் வாங்கும்போது அப்போவே 8,000 ரூபாய். இப்போ அந்த ஏர் கூலர்லாம் 12-15,000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லாமே விலை கூடிடுச்சு. நான் ரொம்ப முன்னாடி வீடியோகானில் ஒரு ஏர் கூலர் வச்சுருந்தேன். ரூ. 6000 என்னமோ வாங்கினேன் ஞாபகம். அது பெரிய ஃபேன் போட்டு நல்லா ஸ்கொயராக ரொம்ப பெருசாக இருக்கும். அது ரொம்ப நல்லா கூலிங் இருக்கும் அந்த ஏர் கூலரில். ஏர் கூலர்லாம் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விற்கிதான். அவங்க பார்க்க போன நபர் வந்து பார்த்துட்ருக்கும்போதே கடைக்காரர் இல்லை 10 பீஸ் இருந்தது, நிறைய மாடல்ஸ் வெவ்வேறு பிராண்ட் இருந்தது, எல்லாம் வேகமாக போயிடுச்சு, நீங்கள் பாருங்கள் சீக்கிரம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த 2 பீஸில் ஒரு பீஸ் சேல் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போய்ட்டுருக்கு. அதாவது சம்மரோட வெயில் ஜாஸ்தியாக இருக்கனால எல்லா கடைகள்லேயும் இந்த மாதிரி ஏசி ஏர் கூலர்ஸ் எல்லாம் பணம் இருக்கிறவங்க ஃபுல்லாக கொடுத்து வாங்குறாங்க, இல்லை இஎம்ஐயில் வாங்குறாங்க. அந்தளவுக்கு நல்லா சேல் இருக்குது பொழுது. நானே நினச்சேன் மேபி இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதில் இருக்கவங்க இந்த சம்மர் வர்றதுக்கு முன்னாடி இதுக்குன்னு வெறும் ஏர் கூலர் ஏசி மட்டுமே தனியாக ஒரு ஷாப் அந்த சம்மருக்குன்னு மட்டும் நடத்திட்டு அப்புறம் வேறு பிஸ்னஸ்க்கு கூட சுவிட்ச் ஓவர் ஆகி வைக்கலாம் உங்களுக்கு. அந்தளவுக்கு அந்த தேவைன்னு வரும்போது அந்த ப்ராடக்ட் வந்து அவ்வளோ சேல் ஆகுது. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.